இந்திய குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கவுள்ள அமெரிக்க அதிபர் ஒபாமா ஞாயிறன்று அதிகாலை 5 மணி அளவில் டெல்லி வருகிறார். இந்திய குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக அமெரிக்க அதிபர் ஒபாமா கலந்து கொள்கிறார். இது அதிபருக்கு அளிக்கப்பட்டுள்ள உண்மையான கௌரவம் என்று அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை மாலை ஆண்ட்ரூஸ் விமானப்படை தளத்திலிருந்து அதிபரின் விமானத்தில் புறப்படும் ஒபாமா ஞாயிறன்று காலை 5 மணி அளவில் டெல்லி வந்தடைகிறார். டெல்லி மௌரியா ஹோட்டலில் தங்கும் ஒபாமா காலை 8 மணிக்கு ஜனாதிபதி மாளிகை வருகிறார். அங்கு அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, துணை ஜனாதிபதி ஹமீத் அன்சாரி, பிரதமர் நரேந்திர மோடி, சபாநாயகர், மத்திய அமைச்சர்கள், ராணுவ தளபதிகள், தூதரக அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். அங்கிருந்து ராஜ்காட் செல்லும் அதிபர் ஒபாமா அங்கு மகாத்மா காந்தி சமாதியில் அஞ்சலி செலுத்துகிறார். தொடர்ந்து பல்வேறு தலைவர்களை சந்திக்கிறார். திங்களன்று நடக்கும் குடியரசு தின விழாவில் அவர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். அன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி, ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஆகியோருடன் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை நடத்துகிறார். செவ்வாயன்று ஆக்ரா செல்லவும் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுவிட்டு தாஜ்மஹாலை பார்க்கவும் ஒபாமா திட்டமிட்டிருந்தார். ஆனால் ஒபாமாவின் ஆக்ரா பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இரு அரசு அதிகாரிகள் இதை உறுதிப்படுத்தவில்லை. ஒபாமாவின் இந்திய பயணத்தை விரும்பாத பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகள் குடியரசு தின விழாவை ஒட்டி பல்வேறு சதித்திட்டங்களை அரங்கேற்ற திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. குறிப்பாக ஜமா உத்தாவா, ஹிஸ்புல் முஜாஹிதீன், லஷ்கர்-இ தாய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது ஆகிய பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகள் 4 குழுக்களை இந்தியாவில் ஊடுருவச் செய்துள்ளதாகவும் மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், ஒடிசா மாநிலங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஒபாமாவின் வருகையை ஒட்டி டெல்லியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பயங்கரவாத தாக்குதல் எச்சரிக்கையை தொடர்ந்து நாடு முழுவதும் பாதுகாப்பு முழுவீச்சில் பலப்படுத்தப்பட்டுள்ளது.